வெல்கம் டு பிளாட் சேனல். ஏய் நீ சொன்னதுல vlog சேனல் மாதிரி இருக்குங்கறாங்கடா. ஐயோ. The plot. இப்போ நாங்க இந்த தடவை என்ன வீடியோ பண்ண போறோம்னா bracket fights அப்படினு சொல்லிட்டு ஒரு bracket லிஸ்ட்னு போட்டு சும்மா bracket. இது என்ன இந்த கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் 16 ஃபிலிம்ஸ் நாங்க வந்து ஒரு டைம்லைன் சூஸ் பண்ணிருக்கோம் 2020 to 2024. இதுக்குள்ள ரிலீஸ் ஆன பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அது வந்து ஒரு 16 ஃபிலிம்ஸ் எடுத்து versus போட்டு இதுல சண்டை ஓட போறோம். குறிப்பு இந்த 16 படமும் நாங்க பெஸ்டா நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் நாங்க சூஸ் பண்ண 16 படம் என்னன்னா குட் நைட், கார்கி, ஓமை கடவுளே, மெய்யழகன், ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ், பார்க்கிங், கர்ணன், மாவீரன், மாநாடு, திருச்சிற்றம்பலம், சார்பேட்டா பரம்பரை, சித்தா, சூரரை போற்று, போர் தொழில், விக்ரம், லவர். சோ இதான் எங்களுடைய டாப் 2020 to 2024 இந்த 4 வருஷம் 5 வருஷம். மேட்ச் 1 குட் நைட் vs ஓமை கடவுளே. உனக்கு எல்சி எது? எனக்கு வந்து குட் நைட். உனக்கு அது குட் நைட் ஓமை கடவுளே. ஏன் ஐயோ கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா அந்த குட் நைட்ல அந்த இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபைட் ஆகிற பொசிஷன், அந்த பொசிஷன் கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும். நீங்க நீனும் சொல்லவே இல்ல. நான் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இது பண்ணி இவர் என்ன அடிக்கிறீங்க, என்ன அடிக்கூடாது. ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணுவீங்க. சொல்லு டக்குனு சூரிய போட்டு சமப்படம் சொல்றேன். கோகுல் எனக்கு வந்து ஓமை கடவுளே ஏன் பிடிச்சிருக்குன்னா ஜாலியான ஒரு படம். அண்ட் எப்படி சொல்றதுன்னா குட் நைட் ஜாலியா இல்லையா? குட் நைட் ஜாலியா இருக்கும், ஆனா அது ஒரு இஷ்யூவை பேசுற படம். குட் நைட் நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி ரொம்ப காமனான இஷ்யூ, பட் யாரும் பெருசா பேசாத ஒரு இஷ்யூ. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். பிளஸ் படமே நல்லா இருக்கும். ரெண்டுமே எல்லாமே எது நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். குட் நைட் 2-1 நீ தான் போ. நான் வந்து ஓமை கடவுள். ஓகே சாதி வாங்கினா 2-2 ஆயிடுச்சு. 2-2 ஓகே. ஓகே 2-2 ஆனதுனால கேமராமேன் கேட்க போறாங்க. எப்படியும் ஓமை கடவுளே தான். ஓகே திஸ் இஸ் அன்ஃபேர் ரா. பரவாயில்லை. அடுத்த ஃபைட் வந்து மெய்யழகனாது ரெண்டுமே எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப இல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கணும். எனக்கு ஆன்சர் இருக்கு. டிசிஷன் மேக்கிங். சரி அதான் நீ ஃபர்ஸ்ட். எனக்கு மெய்யழகன். நான் வந்து ஜிகர்தண்டா. எனக்கு மெய்யழகன் நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி செம்மையா பிடிக்கும். எப்போ வேணா திருப்பி பார்ப்பேன். அண்ட் அந்த லிங்க் எல்லாம் செகண்ட் பார்ட்ல வச்சது அதெல்லாம் செம்ம. கிளைமாக்ஸ்ல மட்டும் தானே லிங்க், எண்ட்ல மட்டும் தான் லிங்க். அண்ட் ஸ்டார்டிங் நல்லா தான் அந்த இன்டர்வல் போர்ஷன்ஸ்லாம் எஸ்ஜே சூர்யா வர்சஸ் ராகவா லாரன்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு மெய்யழகன் தான். ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப ரெண்டு படத்துல எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு மெய்யழகன் ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரூட்டடாவும் இருந்தது. டபுள் எக்ஸ் வந்து கொஞ்சம் சினிமா லிபர்ட்டி எல்லாம் எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால ஐ திங்க் மெய்யழகன் நான் போவேன். 3-1. பார்க்கிங் vs கர்ணன். பார்க்கிங் தான். பார்க்கிங் வந்து ஏன்னா பார்க்கிங் ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட். அது எவ்வளவு கொள்ள வந்து எங்கேஜிங்கா பார்க்கிங் போட்டுருமோ. 3 வந்துருச்சு. அப்புறம் வந்து லிஸ்ட்ல கொண்டு வராங்க. MS பாஸ்கரனுக்கும் ஹரிஷ் கல்யாண் வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இவர் சேவிங்ஸ் பத்தி பேசுவாரு, இது போட்டு பார்க்கிங் தான் சமபடம். உலகத்தர நோ வயலன்ஸ். ஹாலிவுட்ல பார்க்கிங் சூப்பர் ஹரிஷ் கல்யாண் மாஸ். லப்பர் வந்து மாஸ். அதுல கொண்டு வர முடியல. லப்பர் வந்து சம கிளாஷிங் அடுத்து மாவீரன் vs எனக்கு ஆன்சர் தெரியும். ஓகே மாவீரன் vs மாநாடு. மாவீரன் எனக்கு ரொம்ப நம்ம ஆக்சுவலா இத வின் பண்றதுக்கான நிறைய சான்ஸ்கள் இருக்கு. ஏன்னா ஒரு செம்ம டிஃபரெண்டான ஆக்சுவலி ரெண்டு படமே ரொம்ப டிஃபரெண்டான அட்டெம்ப்ட். அதனால கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு மாநாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளில போறது. பட் ரெண்டுமே பாக்கும்போது மாவீரன் நான் ஏன் வந்து மாவீரனை சூஸ் பண்றேன்னா விபி வந்து ஆல்ரெடி ஒரு மாவீரன் எங்கடா விபி இருக்காரு. மாநாடு சாரி நீங்க மாநாட சூஸ் பண்றீங்க. மாவீரன் தான் சூஸ் பண்றேன். ஏன்னு சொல்லிடுறேன். விபி வந்து நிறைய படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அதனால வந்து அவருக்கு மாநாடு எடுக்கிறது ஒரு விஷயமாவே இருக்காது. அப்படியா? இதெல்லாம் புதுசா பாவம் இல்ல, அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா?
அண்ட் மாவீரன்றது செகண்ட் படம். எல்லாமே படத்தோட கண்டென்ட். ஆமா, நான் அதெல்லாம் பார்க்க கூடாது, படமா பார்த்தா மாவீரன் தான். அப்ப நீ தப்பான ஆன்சர் சொல்லிட்டு இருக்க. மிஸ்கினா வேற இருப்பாரு மாவீரன், அதனால மாவீரன். நானும் மாவீரன் தான் சொல்லியிருப்பேன், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்போமே. ஒரு ஓட்டாவது வீடு போடுவோம் அப்படின்னு. இல்ல மாநாடு எனக்கு பிடிக்கும். மாநாடு இல்ல மாவீரன். கொண்டு வரோம். இல்ல 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 திருச்சி ட்ரம்பலமா சார்பட்டா பரம்பரை? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா. திருச்சி ட்ரம்பலம். எனக்கு சார்பட்ட செகண்ட் ஹாஃப் அவன் வந்து குடிச்சிட்டு உடம்பெல்லாம் போட்டு அந்த போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப போரா லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் comeback. ரொம்ப லாக் ஆச்ச மாதிரி. திருச்சி ட்ரம்ப்ல நீ எங்கேயுமே லாக் ஃபேஸ் பண்ணலையா? எனக்கு புரியல. எனக்கு என்ன திருச்சி ட்ரம்பலம் நீங்க என்னோட எதிர்க்கிறீங்க? எனக்கு இது ரொம்ப டஃபான ஒரு ஈஸியா தான் இருந்தது. செகண்ட் ரவுண்ட்ல தான் இந்த எலிமினேஷன் வரும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்திருக்கு சார்பட்டா பரம்பரை. எனக்கு சார்பட்டா பிகாஸ் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். சார்பட்டா எனக்கு ரொம்ப வருத்தங்க திருச்சி ட்ரம்பலம் போனது. ப்ளீஸ். அடுத்தது சூரரை போட்டு சித்தா. சித்தா. சூரரை போட்டு. சரியா பிச்சு பண்ணுங்க. ஏன் சூரரை போட்டுருச்சு? ஏன்னா வந்து அது ஒரு யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ற ஒரு படம். சூர்யா யங்ஸ்டர் அந்த படத்துல. சூர்யா யங்ஸ்டர் இல்ல, பட் மோட்டிவேட் பண்ற படம். அது கலாய்க்கிறது. இதுல அது போகும்ல, அதனால சித்தா தான் வந்து செம சூரரை போட்டு எனக்கு அந்த போன் பேசுற சீன்லாம் கொஞ்சம் செம்ம வெறுப்பா இருந்துச்சு. இல்ல அந்த டிக்கெட் கேக்குற சீனா கொஞ்சம் அப்படிதான். அது ஏர்போர்ட் சீன் ஓவர் டிராமாட்டிக் தான் வந்து பெஸ்ட். பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம். எதுவுமே வந்து சும்மா அவுட் ஆஃப் த கதையா போகாது, எதுவுமே போகுது. அப்புறம் அந்த ஆன்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆட்டோல செம்ம சீன். அது மாஸ் சீன். ஹியூமனிட்டி சீனுக்கு ஒரு ஃபயர். அந்த இடத்துல ஆதி அண்ணாவோட இனமென பிரிந்தது போன போட்டா கரெக்டா இருக்கும். போர் தொழில் கார்கி செட் ஆஃப் பேட்டில். போர் தொழில். போர் தொழில். போர் தொழில். கார்கி ஏன் கார்கி சொல்றீங்க நீங்க? கார்கி படம் பாத்துட்டீங்களா? இல்ல. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் பார்க்கல. அதான் இந்த நீங்க பண்ற பெரிய தப்பு. இல்ல நாங்க வோட் பண்ண முடியாதுன்னு வெச்சுக்கலாம். நாங்க ஆக்சுவலி சூப்பரா இருக்கும் கார்கி. கார்கி தான் win. இந்த ரவுண்டுக்கு மட்டும் தான் நாங்க போடல, அடுத்த ரவுண்டுக்கு நாங்க வரோம். ரவுண்ட் 1 ஓட லாஸ்ட் பேட்டில் விக்ரம் ஆர் லவர். ஐயோ அடிக்க போறாங்க. விக்ரம். நான் வந்து சேஃபர் சைடு அடிப்பேன். லவர் நீ ஆதி. இல்ல எனக்கு ஏன் விக்ரம்னா எனக்கு அந்த டைப் ஆஃப் அந்த ஜான்ரா மூவிஸ் கொஞ்சம் பிடிக்கும். அதனால விக்ரம் இப்போ இங்க இருக்கிறது எதுவுமே ஒரு படத்தை சூஸ் பண்றதுனால அது மொக்க படம். அது இன்னொரு படம். நல்ல படம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு எது பயமா அப்பீல் பண்ணுச்சு. வந்துட்டு சார்பட்டா திருச்சி ட்ரம்பலம் எதிர்பார்த்தேன். அதான் முதல் ரவுண்ட்ல அடிச்சுட்டேன். லவ்வரா விக்ரமா? எனக்கு ஏன் விக்ரம்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபேன். சோ அதனால விக்ரம் அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி லோக்கி. விக்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் கமல் அந்த கொஞ்சம் லென்த்தி டயலாக். இல்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வர சீன்ஸ் ரொம்ப தரமா. இல்ல செகண்ட் ஹாஃப்ல கமல் ஒரு லென்த்தி டயலாக் பேசிருப்பாரு. அங்க தான் நம்ம எவல்யூஷன் அதெல்லாம். ஆமா விக்ரம். ஓகே விக்ரமா? ஆமா விக்ரம் தான். விக்ரம் தான். ஒரு ஓட்டு வச்சுலாம் நடக்க முடியாது. ஆதி லவர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல விக்ரம் தான். முதலாம் சுற்று நிறைவடைந்தது. தனுஷ் ரவுண்ட் 2 ஓமை கடவுளே விசஸ் மேலகன். ஓமை கடவுளே தான். இவன் வேணும்னே ஃபைட் கொண்டு வராங்க. வேணும். இல்ல எனக்கு ஓமை கடவுளே தான். ஓமை கடவுளே ஒரு வின் பண்ணனும். எனக்கு மெய்யலகன் எடுத்து போட்டு. மெய்யலகன் 3 மெய்யலகனா? ஆமா. பார்க்கிங் மாவீரன். நம்ம சினிஃபைல் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் மாவீரன் தான். இது ரொம்ப மாவீரன். டெஃபினெட்லி பார்க்கிங் தான், பட் மனசு கஷ்டமா இருக்கு. மாவீரன். ஏன்னா நான் பார்க்கிங் பார்க்கறேன். உண்மையிலே பேட்டில் டஃப் ஆயிட்டே தான் இருக்கு. பார்க்கிங் தான் போணும். பார்க்கிங் தான். பார்க்கிங் போயிட்டு சரி சொல்லு, நீ என்ன உனக்கு? பார்க்கிங் தான் சம படம். அடுத்ததுக்கும் நான் சொல்லணும்டா பார்க்கிங் பார்க்கல. நீ எவ்வளவு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுருக்கா? பாருங்க போயிட்டு. சார்பட்டா சித்தா. எனக்கு சித்தா. சார்பட்டா. ஆதி உன்னோட கால் தான். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமே. சார்பட்டா சித்தா. எனக்கு சித்தா. ஆதி 2 படம் பாத்துட்டீங்களா? இது நல்லா இருக்கும். சார்பட்டா தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே. ஓகே. அது அதுல இருந்து சார்பட்டா. ஓ மை காட். சம சித்தா முடிச்சிட்டு வர. சிங்கடா போச்சு. சரி ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் ஆயிடுச்சு. போச்சு. அமுத கடல் உனக்கு தான்.
ஹலோ வெல்கம் பேக். ஒரு குட்டி டெக்னிக்கல் கிளிச்னால நாங்க வந்து இப்போ அடாப் இல்லஸ்ட்ரேட்டருக்கு மூவ் ஆயிருக்கோம். அதனால டைம் வந்து கொஞ்சம் இப்போ கரெக்டா 11:45 ஆயிருக்கு. நைட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். களம் மாறினாலும் ஆட்டம் எங்களோட குணம் மாறாது. உங்க சேனலுக்கு நாங்க வந்து அவன் கஷ்டப்பட்டு ஒரு டைலாக் பேச வந்தான், அதை ஓவர்லாப் பண்றியே. ஃபைனல் குவார்டர் ஃபைனல் பேட்டில் விக்ரம் vs கார்கி. விக்ரம் vs கார்கி. நாங்க கார்கி பார்க்கலாம், நான் விக்ரமுக்கு தான் ஓட்டு போட போறேன். நான் வந்து என் உயிரை கொடுத்து இப்ப கார்கி வந்து ஜெயிக்க வைக்கும். ஏய், இப்ப பாரு மாசா இது ஆக்சுவலா ஒரு ரொம்ப இதுங்க ஈஸி சாய்ஸ் கார்கி தான். கார்கி தானே? ஆனா இவனுக்கு பார்க்காம பிரச்சனை நான் பார்க்கல, பார்த்துன்னு தான் நான் கமெண்ட் நாங்க பார்த்துருந்தா கமெண்ட்ல வந்து எங்களோட தோல்வி இவங்க கழுவி ஊத்துங்க நீங்க அந்த கமெண்ட்ல வந்து. விக்ரமா அடுத்து மெய்யழகன் பார்க்கிங். செமிஃபைனல்ஸ்ல மெய்யழகன் பார்க்கிங். இதான் குவார்டர் ஃபைனல். இதான் செமிஃபைனல்ஸ் தான். இது எனக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். எனக்கு நீங்க பார்க்கிங் பார்க்கிங் லாஸ்ட் இயரோ பார்க்கிங் ஆமா லாஸ்ட் இயர். நான் ஒரே ஆள் பார்க்கிங் பார்க்கறதுனால மறுபடியும் நான் மெயிலுக்கு தான் ஓட்டு பண்ணுவேன். சாரி எல்சி பார்க்கிங் 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 தான் சம படம். சார்பட்டா vs விக்ரம். ஓ இதுக்கு விக்ரம் தான். சார்பட்டா அது இனி விக்ரம் ஒரு ரஞ்சித் ஃபேனா கார்கி கார்கி வந்தா கார்கி ஜெயிச்சிருக்கோம். கார்கி தூக்கிட்டாங்க. கார்கி தூக்கிட்டாங்க, விக்ரம ஜெயிக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? யோசிங்க. பார்க்கிங் vs சார்பட்டா. இவரு பாக்க நீங்க ஹைட் மட்டும் பண்ணுங்க. அவர் ரெஃபரி பார்க்கிங் சார்பட்டா இவருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இவர் சார்பட்டா ஃபர்ஸ்ட் டே 16 ஏன் தூக்கி நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. பார்க்கிங்கா சார்பட்டாவா ரெண்டுத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் சொல்லுங்க. பார்க்கிங் தியேட்டர் ரிலீஸ், இது வந்து ஓடிடி. ஆமா. ஓகேவா? பட் இது சார்பட்டா தியேட்டர்ல வந்திருந்தாலுமே செகண்ட் வாட்ச்க்கு போயிருப்பானான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இதுல நிறைய ஆர்யா வந்து என்னதான் வந்து பிசிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாலுமே வந்து இல்ல அது ஒரு எஃபர்ட் தான். பட் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த 2 பேருக்கும் ஃபேஸ் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, டக்குன்னு வந்து ஸ்கிப்பிங் பண்ணுவாரு, இந்த படகு ஓட்டுவாரு, டக்குன்னு திருப்பி அது நீயே ஒலியா. அப்பெல்லாம் நீ வந்து அந்த டிராவலிங் சோல்ஜர் பாட்டுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தவனால நீ அது வந்து அது வேற அது டிபார்ட்மெண்ட். தளபதினால ஒத்துக்கிக்கல. மாத்திரத்துக்கு ஃபயர் விடுவாரு. பார்க்கிங் சார்பட்டா எனக்கு பார்க்கிங் டஃபாவே இல்லையா? டக்குன்னு போயிட்டீங்க. தான் பார்க்கிங். எனக்கு சார்பட்டா, ஏன்னா நான் பார்க்கிங் பார்க்கல. அங்க போனா என்ன அங்க எனக்கு அவன் பார்க்கிங் தான், பார்க்கிங் தான். ஓ இது பார்க்கிங் ஆக்சுவலா இது போலாம். நான் காமன் இல்ல, டக்குன்னு சொல்லிடலாம் ஆன்சர் மட்டும். சார்பட்ட கரெக்டா சார்பட்டா ஐ லவ் யூ மேன். ரீவாட்ச் வேல்யூ இருக்கு. ட்ரம் ரோல் போட்டு எனக்கு இதுல உடன்பாடே இல்லை. எனக்கு வந்து இந்த 16 படத்துலயும் உடன்பாடு சொல்லுவாங்க. இல்ல அது ஓகே. கிளாரிட்டி அடிபட்டுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த எங்களோட 16 படத்துல வந்து எங்களோட இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எதை ஜெயிக்க வச்சிருப்பீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லுங்க. நிறைய இன்டராக்ஷன் இதுவா இந்த மாதிரி ஏதாவது புதுசா நாங்க ஏதாவது ட்ரை பண்ணோம்னா அதையும் எங்களுக்கு வந்து டெஃபினட்டா நாங்க ட்ரை பண்றோம். பிளாட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க. பண்ணுங்க.